அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 141வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். சங்கீதக்காரன் தாவீது ஜெபிக்கிறான், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்தருளும் என்று சொல்லி. இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தடைபட்டு கிடக்கிறதற்கு காரணம் கர்த்தர் அல்ல, நாம் தான். நாம் நம்முடைய வழியிலே நான் மிகவும் நல்லவனாக இருக்கிறேன், நான் மிகவும் வல்லவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் நம் வாயை திறந்து என்ன பேசுகிறோம்? ஆசீர்வாதத்தை கொடும் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபிக்கிற நாம் என்ன சொல்லுகிறோம்? நான் என்ன இந்த உலகத்திலே வாழ்ந்து என்ன ஆக போகிறது, நான் சீக்கிரத்திலே நான் சென்றால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி மரணத்தை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லி. சங்கீதம் 32:9வது வசனம் சொல்லுகிறது, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம் என்று சொல்லி. நம் வாய் கட்டப்பட வேண்டுமாம். நம் வாய் கட்டப்படாவிட்டால் புத்தி இல்லாத குதிரையை போலவும் இதோ ஒன்றுக்கும் உதவாத கோவேறு கழுதையை போலவும் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். தேவ ஜனமே, உபவாசிக்கலாம், நீங்கள் ஜெபிக்கலாம், பல மணி நேரம் வேதம் வாசிக்கலாம். உங்கள் சிந்தனையின் பேச்சான வாய், உங்கள் இருதயத்தின் நிறைவை வெளிப்படுத்துகிறதான இந்த வாய் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நான் கெட்ட வார்த்தை எதுவும் பேச இல்லை என்று சொல்லலாம், ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தையே நெகட்டிவாக நீங்கள் பேசக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். முடியாது, இல்லை என்று சொல்லி வார்த்தைகளை நாம் உபயோகிக்க கூடாது. வேண்டும், எனக்கு தேவை என்று சொல்லி பழகுங்கள். இன்றைக்கு எதை எடுத்தாலும் முகம் சுளிப்பவர்களாக நாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவரிடத்தில் இருக்கிற நம்மிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், ஒரு பெரிய மேன்மையை பெற்றிருக்கிற ஜனம் நாம். இதோ ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி இருக்கிறார் தேவன். இந்த செருபாபேலுக்கு முன்பாக இந்த மலை எம்மாத்திரம் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் எந்த ஒரு மலையை அல்ல, மலையை பார்த்து ஜெபிக்கிறவர்களாய் மலை போன்ற கஷ்டங்கள் கூட கிடையாது நம்முடைய வாழ்க்கையில. துரும்பு போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கூட ஏன் இந்த வாழ்க்கை என்று ஒரு சலிப்போடு நாம் வாழுகிறோம். இதோ சலிப்பை நாம் வெளிப்படுத்துகிற பேச்சுக்களை பேசுகிறோம். இந்த நாளில் இருந்து இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்தருளும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அதிகாலையில் நீங்கள் தேவ சமூகத்தை எழும்பும் பொழுது, அதிகாலையில நீங்கள் தேவனோடு அமரும் பொழுது, அதிகாலையிலே தேவனுடைய பாதத்தில் நீங்கள் உங்கள் நாளை தொடங்குகிற பொழுது நீங்கள் ஜெபிக்க வேண்டிய முதல் ஜெபம், என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்தருளும். என் உதடுகள் அப்பா உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேச திறக்காதபடிக்கு என் வாயை மூடுவதற்கு எனக்கு கிருபை கொடும் என்று சொல்லி இதோ சங்கீதக்காரன் அழகாக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவ ஜனமே, உங்கள் உங்கள் வாய்களுக்கு காவல் வைத்து ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை மாத்திரம் பேசுங்கள். வேதத்தில் உள்ளவைகளை மாத்திரம் பேசுங்கள். நீங்கள் நினைப்பதையே அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன். நீங்கள் வாயை திறந்து அவிவிசுவாசமாய் பேசாதிருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்வுகளும் பிரச்சனைகளும் இதோ நம்முடைய சூழ்நிலைகளும் நம்மை கீழே தள்ளினாலும் கூட என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வைராக்கியமாய் விசுவாசத்தோடு இருங்கள். நிச்சயம் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் வாய்க்கு காவல் வைத்து எங்கள் உதடுகளின் வாசலை ஆண்டவரே நீர் அப்பா பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த வேளையில சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவையில்லாதவைகளை நாங்கள் பேசாதபடிக்கு ஆண்டவரே, வேதத்திற்கு முரண்பாடான வார்த்தைகளை எங்கள் வாயிலிருந்து நாங்கள் வெளியே கொண்டு வராதபடிக்கு எங்கள் வாய்க்கு காவல் வைத்து எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.